இல்லை எல்லாமே நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். அது அவங்க எல்லாருடைய இதில் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் தமிழகத்தில், இன்னொன்று இபாஸ் நடைமுறை. இந்த இபாஸ் ஏற்கனவே இபாஸ் நடைமுறை இருந்த காரணத்தினால கடந்த ஒரு மாதமாக யாரெல்லாம் வந்து யூகேலேருந்து ரிட்டர்ன் டைரக்ட் ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் ஆனாங்க ஒன்று, இல்லை பெங்களூர், பாம்பே, சென்னை, டெல்லி போன்ற பிற மாநிலங்கள்லாம் அவங்க லேண்ட் ஆகிட்டு த்ரூ வந்து அவங்க பை ரோட் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை டொமஸ்டிக் ஃப்ளைட் மூலமாக வந்து அந்த லிஸ்ட்டு எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். காவல்துறை அதில் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ்ஸு, அவங்களுடைய அந்த மெயில் அட்ரஸ் எல்லாமே வச்சு நம்ம அதை ட்ரேஸ் பண்ண முடியும். இபாஸ் இருக்கிறதுனால அதை ட்ரேஸ் பண்ணனால எளிதாக முடிகிறது. அதனால் அவங்க எல்லாருமே முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ட்ரேஸ் பண்ணி முடிச்சுருக்கிறோம். அவங்க எல்லாத்தையும் அரசு முழுமையாக கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் முதல்ல 1, அதுக்கப்புறம் ஒரு 4, 5, அப்புறம் 8, மொத்தம் 13 பேர். இதே கேள்வி தான் நீங்கள் தீபாவளிக்கு முன்னாடி கேட்டீங்க. நாங்கள் அதே பதில தான் சொன்னோம். தீபாவளி பண்டிகை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு நம்ம சொன்னோம். மழை ஒரு சவாலாக இருந்தது, புயல் ஒரு சவாலாக இருந்தது. இந்த சவால்களை எல்லாம் தமிழக அரசு மக்கள் ஒத்துழைப்போடு முதலமைச்சர் வீகத்தோடு நம்ம வென்று காட்டி இருக்கின்றோம். அதனால தான் புத்தாண்டு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தெளிவாக வந்து புத்தாண்டு வந்து கொண்டாட்டங்கள் வந்து ஓவர் கிரௌடிங் இருக்கக்கூடாதுன்றக்காக புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. புத்தாண்டு எல்லாம் வீட்டில் மகிழ்ச்சியாக வந்து நம்ம கொண்டாடலாம், பொது இடங்களில் நம்ம ஓவர் கிரௌடிங் பண்ணக்கூடாதுன்னு அது மட்டும் நம்ம வந்து அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அதை எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றப்ப, ஏன்னா பல இடங்களில் வளர்ந்த நாடுகள் பக்கத்து மாநிலங்களில் பண்டிகை காலம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் அமைஞ்சது. அதனால் பல பாடங்கள் இன்றைக்கி எல்லா நாடுகளும் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம உறுதியான சரியான நிலைப்பாடுகளை, வழிமுறைகளை, நெறிமுறைகளை தொடர்ந்து நம்ம இப்போ அரசியல் கூட்டங்களுக்காக வழிமுறைகள் கொடுக்குறோம். ஜல்லிக்கட்டுக்காக அதுக்குண்டான நெறிமுறைகள் வகுக்கிறோம். இன்னைக்கு ஒரு தேர்வாக அதுக்குண்டான சினிமா தியேட்டர் அதுக்குண்டான வழிமுறைகள் கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே பொது சுகாதாரத்துறை சார்பில் சரியான வழிகாட்டுதல்களை, நெறிமுறைகளை வெளியிடக்கூடிய அரசு இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு, முதலமைச்சர். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டாவே நீங்கள் சொல்வது போல் 2ஆம் அலை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. யூகே ஸ்ட்ரெயினை பார்த்து பயப்பட வேண்டியதற்கான வாய்ப்பு இல்லை. மாஸ்க் அணியணும், அதான் சப்ஜெக்ட். நான் சொல்றது வந்து அரசினுடைய பொது சுகாதார விதிமுறைகள் என்பது இந்த மாஸ்க் அணிதல், சோசியல் டிஸ்டன்சிங்ன்றது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா நிகழ்வுக்கும் பொருந்தும். இதில் விதிவிலக்கு யாருமே கிடையாது. யாராக இருந்தாலும் இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதை சுகாதாரத்துறை, மாவட்ட நிர்வாகம், காவல்துறை கண்காணிக்கும். அதனால தான் ஃபைன் ஆக்டிவிட்டி போட்டுக்கிறோம். இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் ஃபைல். பட் அதனால் தண்டிக்க வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணம் அல்ல. நாங்கள் ஏற்கனவே சொல்கிறோம், விழிப்புணர்வு, தொடர்ந்து விழிப்புணர்வு வலியுறுத்துகிறோம். நீங்கள் நம்ம பார்க்குறோமே, இப்போ நீங்கள் எல்லாரும் டிவியில் பார்க்குறீங்க மேடம், நம்ம டிவியில் தான் வருது. யூகேல லாக்டவுன் வருது, நியூஸ் ட்ரெயின் வருது, எல்லாருக்குமே தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மாஸ்க் அணியணும். எந்த நிகழ்வு வந்தாலும் அரசு நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் ரிலாக்ஸ்டாக இருக்காதீங்க அப்படின்றதானே சொல்கிறோம். ரெஸ்ட்ரிக்ஷன், நாட் ஃபுல்லி ரிலாக்ஸ்டு, கண்டிஷனோடு தானே. தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கும் வழிமுறைகள் சொல்லப்படும். ஒரு ஹால்னா அந்த ஹாலில் வந்து 50% தான் ஆக்குபென்சி இருக்கணுன்றதை நம்ம தெளிவாக சொல்கிறோம். யாராக இருந்தாலும் பின்பற்றணும். மீதி நடந்தால் அதுக்கு உண்டான அந்த மீறினா என்ன நடவடிக்கை, அந்த நடவடிக்கை எல்லாருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். 2000 புதிய அம்மா மினி கிளினிக்ன்றது ஒரு மெகா ஹிட் திட்டம். இன்றைக்கு வந்து இந்தியாவில் எல்லா முதலமைச்சர்களும் எல்லா மாநிலங்களும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூப்பர் மெகா ஹிட் ஆகியிருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த 2000 அம்மா மினி கிளினிக். கிராமத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. ஏன் சென்னை மாநகராட்சியில் ஒரே நாளில் ஒவ்வொரு கிளினிக்லையும் காலையில் ஒரு 75லேருந்து 100 பேர், மாலையில் 75லேருந்து 100 பேர் அளவுக்கு இன்றைக்கு அம்மா கிளினிக்கில் வந்து பயன்படுத்தக்குள்ள ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுக்கிறது. ஒரு சூப்பர் ஹிட் திட்டம் இது. முதலமைச்சருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மேலும் இன்னும் அம்மா மினி கிளினிக் வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வந்து பொதுமக்கள்கிட்ட, சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட, மக்கள் பிரதிநிதிகிட்ட, அமைச்சர்களிடமிருந்து எங்களுக்கு பலமாக எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இதனால் இப்போ முதற்கட்டமாக 650 அம்மா மினிகள் இந்த மாதம் திறக்கப்படும். உடனடியாக தொடர்ந்து 2000 மினி கிளினிக்கை தொடங்குவதற்கு உண்டான தேவையான மருத்துவர்கள் நியமனம் 835 பேர் இப்போ வந்து நாங்கள் பணி நியமனம் செய்யப்பட்டு இப்போ இந்த வாரத்தில் நம்ம போஸ்டிங் ஆர்டர் போட போகிறோம். செவிலியர்கள் அதே போல் நம்ம உதவியாளர்கள்லாம் நம்ம நியமனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பேரலாக அவங்களுக்கு தேவையான எல்லா ட்ரக்ஸும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அனைத்து எமர்ஜென்சி ட்ரக்ஸும், ஆன்டிபயோட்டிக்கும், இல்லை சலைன்ஸோ, இல்லை பாம்பு கடி, நாய்க்கடி, அந்த மாதிரியான எல்லா விதமான வந்து மருந்து மாத்திரைகள் எல்லாமே அங்கே ஃபுல்லி அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் திட்டம், மெகா ஹிட் திட்டம். நாங்கள் எங்களுடைய எதிர்பார்த்ததுக்கு மேலே மிகப்பெரிய வரவேற்பை இன்றைக்கு மக்கள்கிட்ட பெற்றிருக்கு.
அதனால் படிப்படியாக இது வந்து இன்னும் வந்து தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்படும். மக்கள் நலன் ஒன்றும் இல்லை மேடம், ரொம்ப நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. வரவேற்பு பெற்றிருக்கிறது அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிட்டதுக்கு என்னுடைய நன்றியை உங்களுக்கு சொல்கிறேன். மிகப்பெரிய வரவேற்பு, மக்கள் நலன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை தான் முதலமைச்சர் சொல்கிறாங்க. அதனால் இது வந்து காலையில் 8 to 12 4 மணி நேரம் ஒன்றும் சிரமம் இல்லை மேடம். மாலையில் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ரொம்ப அந்த மருத்துவர்கள் செவிலியர்களுடைய அந்த நலனை கருத்தில் கொண்டு தான் கிராமப்புறத்தில் இருந்தவங்க சரியாக அவங்க வீடு திரும்பணும் அப்படின்றக்காக தான் 1 hour குறைச்சிக்கிறாங்க. 4 to 7 அப்படின்றதான் கிராமப்புறத்தில். ஆனால் சென்னை போன்ற கார்பரேஷன்லையும் நகராட்சியிலையும் 4 to 8 வச்சுருக்கிறோம். 4 to 8 அதை வந்து பஸ்ஸில் இருந்தால் அது வந்து அவங்க ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குன்றக்காக மருத்துவர் செவிலியர் நலன் கருதி 4 மணி நேரம் மாலையில் மாநகராட்சியிலையும் கிராமப்புறத்தில் மலைவாழ் பகுதியில் கிராமத்துலேருந்து மருத்துவர் செவிலியர் பத்திரமா வீடு திரும்புன்றக்காக தான் 1 hour டைம் குறைச்சிருக்கிறோம். ஸோ அதனால் அது அவங்க எல்லாம் நம்ம இது மருத்துவத்துறையே சேவைத்துறை தானே. அதனால் அவங்க மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாமே தாய்மை உணர்வோடு பாருங்கள். இப்போ இன்றைக்கி சண்டே கூட எவ்வளோ பிரமாதமாக எல்லாரும் எங்கள் டாக்டர்ஸ் வந்து பண்ணி போயிடுறாங்க. அதனால் மக்கள் நலன் தான் எங்களுக்கு முக்கியம்.